முன்னாள் ராணுவ உயர் அதிகாரி திரு மலையப்பன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். இந்த பதற்றமான சூழ்நிலையில இந்தியாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இந்தியாவோட பலம் எதில் தெரியும்? S-400 ஆகாஷ் வான் தடுப்பு அந்த சிஸ்டம் தான் முறியடிச்சிருக்கு. இதனோட சிறப்பு என்ன? இது வந்து S-400 உலகத்திலேயே பெஸ்ட்னு ப்ரூஃப் ஆயிடுச்சுங்க. சைனா அமெரிக்கா சிஸ்டத்தோட பெட்டர். அதாவது அட்டாக் வர்றதுக்கு முதல்லயே அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கு நம்மளுடைய சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி அவங்கள இங்க வர்றதுக்குள்ளேயே டெஸ்ட்ராய் பண்றது தான் S-400 சிஸ்டம். இதுக்கு முதல்ல இந்த சைனீஸ் சிஸ்டம் பாகிஸ்தான்ல வச்சிருந்தாங்க, அதையெல்லாம் முறியடிச்சு. அது H-92ன்னு இருக்கு, அது லாகூர்ல இருந்து அதையெல்லாம் பிரேக் பண்ணி போய் அந்த லொக்கேஷன் டிஃபென்ஸ் லொக்கேஷன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. லேட்டஸ்ட் என்னங்கன்னா பாகிஸ்தான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க 2 ஜெட்ஸ் வந்தது இந்தியா டவுன் பண்ணிட்டாங்க. இந்த ஜெய்சல்மேர் ஃபுல் பார்டர் இருக்குது, வெஸ்டர்ன் பார்டர்ல குஜராத்ல இருந்து அங்க எல்லா இடத்துலயும் கரண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட் டார்க்கு. இப்போ நிறைய ட்ரோன்ஸ் ஃப்ளை ஆகுது, அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஜெட்டை கூட டவுன் பண்ணிட்டாங்க நம்ம டிஃபென்ஸ்ல. அவங்க நம்மளுக்குள்ள என்டர் பண்ண முடியல. ஆனா ஜெய்சல்மேர் சைட்ல கொஞ்சம் சம் ஐட்டம் டிராப் பண்ணியிருக்காங்க, அது என்னங்கிறது ஃபுல் டீட்டெயில்னா வரல. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நைட்ல ஃபுல்லா தெரியும். பாகிஸ்தான் இந்த லாஸ்ட் ரிசல்ட் அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. எக்கனாமிக்கலி டவுனா இருக்குது, பொலிட்டிக்கலி டவுனு, இன்டர்நேஷனல் ப்ரெஷர் இருக்குது. டெரரிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்மள ஏதாவது படம் காட்டலாம்னு நினைச்சாங்க, அது முடியல. ஸோ இப்போ ஜம்மு அட்டாக் ட்ரை பண்ணாங்க, ஒரு 50 ட்ரோன் அனுப்புனாங்க, அதைய டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. எங்க வந்தாலும் நம்ம டிடெக்ஷன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதுக்கு கவுண்டர் மெஷர் எடுக்கிறது ரொம்ப நல்லது பண்ணி we are in very strong wicket. ஆனால் அமிர்தசர், சண்டிகர், இந்த பரமுல்லா, பஞ்ச், இந்த ரஜோரி, இந்த ஜெய்சல்மீர், பிக்கனர், இந்த ஏரியா ஃபுல்லா லைட்ஸ் அவுட் ஆகி எப்படி நேற்று சிவில் டிஃபென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிட்டாங்க. அங்கே அட்டாக் வந்துகிட்டு இருக்கு, நம்ம ரிப்பல் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பேக் டு ஸ்டுடியோ. சார், ஆக்சுவலா 26 பேர் படுகொலை செய்யப்பட்டு, இந்தியர்கள் கேள்வி கேட்கப்பட்டு, சுட்டு வீழ்த்தப்பட்டு, இந்திய பெண்கள் விதவையாக்கப்பட்டு, ஏன் அதில் உயர் அதிகாரிகளும் நம்ம இராணுவத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இந்தியா பொறுமையா சாணக்கியத்தனமா பதில் தாக்குதல் தீவிரவாத முகாம்கள் மேலே நடத்துது. இதே தான் அமெரிக்கா பண்ணிச்சு. ட்வின் டவர் தாக்குதல் அப்போ பல்லாயிரக்கணக்கானவர்கள் படுகொலைக்கு காரணமான பின் லேடனை பாகிஸ்தான் மண்ணிலேயே, பாகிஸ்தான் அனுமதி பெறாமலேயே சுட்டு வீழ்த்தியது. அதுவும் பாகிஸ்தான் இராணுவ மையம் அமைந்திருந்த பக்கத்து பங்களாவில் பின் லேடனை பிடிச்சாங்க. அப்போ எந்த தாக்குதல் நடத்தாத பாகிஸ்தான் இப்போ இந்தியா தனக்கு ஏற்பட்ட அநீதிக்கு பதிலடி கொடுக்க தீவிரவாத முகாம்களை குறிவச்சு பொதுமக்களையும் இராணுவ நிலைகள் மேலேயும் தாக்காம தீவிரவாதிகள் மேலே மட்டுமே குறி வச்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் ஏன் திருப்பி தாக்குது? தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுதா? அப்போ சப்போர்ட் பண்ணல, அது தீவிரவாதிகளே பாகிஸ்தானோட ஆர்மின்னு ஒரு பங்கு தான். ஒரு சில தீவிரவாதத்தில் இருக்கிறவங்கள பாகிஸ்தான் ஆர்மியில் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ தீவிரவாதி இல்லைன்னா பாகிஸ்தான் இல்லை. தீவிரவாதி இல்லாமல் இருந்து நாங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, மிலிட்ரிக்காரங்களும் இருக்க முடியாது. அந்த அமைதி மிலிட்ரிக்காரங்க பிளஸ் இந்த பவர்ல இருக்கிற பாலிட்டிஷியன், ஜட்ஜஸ், பியூரோக்ராட்ஸ் இவங்களாம் உழைக்கணும்னா ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும். இங்கே இந்தியா கூட கிரியேட் பண்ணணும், இல்லை ஆப்கானிஸ்தானில் கிரியேட் பண்ணி மற்ற மக்களை வாயை மூட வச்சுக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றி அவங்க பவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். அதுதான் தீவிரவாதி எல்லாம் அவங்களோட இன்ஸ்டிகேஷன், அவங்களோட சப்போர்ட்ல தான், ஃபண்டில் தான் இருக்கிறாங்க. ஸ்டுடியோ சார், உலக நாடுகளோட பார்வை இப்போ இன்றைய சூழ்நிலையில இன்னைக்கு நடந்த இந்த தாக்குதல், எதிர் தாக்குதல், கடந்த 3 நாட்களாக நடக்கும் தாக்குதல், இப்போது உலக நாடுகள் குறிப்பா ரஷ்யா சப்போர்ட் பண்ணிருக்கு, ஆல்ரெடி இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணிருக்கு, அமெரிக்கா போன்ற மிக முக்கிய நாடுகள் இப்போ என்ன பண்ணணும் சார் பாகிஸ்தானுக்கு எதிராக? அதாவதுங்க, இந்த டெரரிஸ்ட ஐநா சபையிலே தீர்மானம் கொண்டிருக்காங்க, எந்த நாட்டிலையும் டெரரிஸ்ட் வைக்கக்கூடாது. அதனால அத்தனை நாடு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம டெரரிஸ்ட் கேம்ப் அட்டாக் பண்ணோம், டெரரிஸ்ட் பண்ணதுனால அதுக்கு எல்லாமே
கரெக்ட்னு இருக்கிறாங்க. அதாவது சப்போர்ட் பண்ணலைன்னானே எகென்ஸ்டா கிடையாது. சைனா கூட சொல்லியிருக்கிறாங்க டெரரிஸ்ட் அட்டாக் பண்றது நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா பார்டர் கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு. அது மாதிரி அவங்களுக்கு நம்ம எதிர்த்து நாடே அப்படி சொல்லிருக்க. இது வரைக்கும் டெரரிஸ்ட் பேர்ல டெரரிஸ்ட் கேம்ப் வரைக்கும் அட்டாக் பண்றது எல்லா நாடும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இனிமேல் நம்ம இப்போ வந்து பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் ஆர்ட்லரி லொகேஷன் ஏர்கிராஃப்ட் கன்ஸ் அதெல்லாம் ஒழிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க இனிமேல் இப்போ கண்ட்ரிஸ் பாதி சைடு எடுப்பாங்க. நமக்கு 90% சப்போர்ட் வந்தாலும் அவங்களுக்கு 10% சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் ப்ரெஷர் வந்து ரெண்டு பக்கம் அமெரிக்காவெல்லாம் முதல்ல இப்போ வேற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கலாம். அதாவது எகென்ஸ்ட் இல்லாட்டியும் சேம் பழைய ஸ்டாண்டே எடுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த நிலைமை மாறும். இது இப்போ பார் மாதிரி சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குது. இன்னும் இன்டர்நேஷனல் பார்டர் கிராஸ் பண்ணல, இன்னும் வார் டெக்ளேர் ஆகலை. டெக்ளேர் ஆகும்போது ஸ்பிளிட் டெசிஷன்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கேட்டர் பண்ணியாச்சு, அதை முறியடிச்சிருவோம். அதிக பாகிஸ்தான் பாராட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். சார், ஐபிஎல் காம்படிஷனில் பஞ்சாப் வெர்சஸ் டெல்லி மேட்ச் 10.1 ஓவர்ஸில் ஃப்ளட் லைட் ஃபெயிலியர் தரம்ஷாலா இமாச்சல பிரதேஷில் நடந்தது. 10.1 ஓவர்லேயே ஒளி விளக்கு பிரச்சனை, அதாவது ஃப்ளட் லைட் ஃபெயிலியர்னு சொல்லி அறிவித்து உடனடியாக அந்த மைதானத்திலேருந்து அத்தனை மக்களையும் ரசிகர்களையும் கிரிக்கெட் ரசிகர்களையும் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஏர் சைரன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பதற்றமான இடங்களில் ஏர் சைரன் கொடுத்தா மக்கள் என்ன பண்ணணும் சார்? அதாங்க சிவில் டிஃபென்ஸ் நேற்றே எக்ஸசைஸ் பண்ணாங்கல்ல. சிவில் டிஃபென்ஸ்னா யார்? இங்கே பாருங்க, நாடே வந்து வாரில் இருக்கும்போது கிரிக்கெட் என்னங்க, இப்போ 10 ஓவராக இருக்கட்டும், ஒரு ஓவராக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. சிவில் டிஃபென்ஸ்னா என்ன? இப்படி வார் வரும்போது ஏர் சைரன் வரும்போது என்ன பண்ணணும்? லைட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க, அதனால லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு இது ஒன்றும் பெரிய லாஸோ என்னவும் கிடையாதுங்க. அது இல்லாமல் லைட் ஆன் பண்ணி இருந்து கிரிக்கெட் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ஒரு பாம்பு போட்டுருந்தா ஒரு 100 பேர் சேர்த்துருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அதை கம்பேர் பண்ண ஒன்றும் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து இது வார் டைம். இன்னைக்கு மேட்ச் வச்சதே ரொம்ப தப்பு. அங்கே வந்து அத்தனை பேர் இருட்டில் இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்டரில் இருக்கிற அத்தனை சோல்ஜர்ஸும் அவங்க இருக்கிற இடத்த விட்டு மூவ் பண்ணி அந்த பார்டர் பெட்ரோலிங் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ பார்டரில் போஸ்ட்லாம் முதல்ல அவங்களுக்கு தெரியும் லொக்கேஷன்ஸ், அங்கே ட்ராப் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ ஹோல் ஆர்மி இந்த பார்டர், ஏர்ஃபோர்ஸ், நேவி இவங்கெல்லாம் ஸ்டாண்ட் டூவில் இருக்கிறாங்க. ஸ்டாண்ட் டூன்னா 24 hours ஆன் டியூட்டி. அப்படி இருக்கும்போது என்னங்க கிரிக்கெட்டில் என்ன ஒன்றும் கிடையாது. ஸோ அதே சமயத்தில் பார்டர் ஸ்டேஜில் ஜெய்சல்மேர்லேருந்து குஜராத்தில் ஜெய்சல்மேர், அந்த ராஜஸ்தான்ல இருந்து ஊரி குப்வாடா வரைக்கும் எல்லா டவுன்லேயும் கரண்ட்டை கட் பண்ணியாச்சு. டார்க்கில் இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம பீப்புள் காமாக இருக்கணும், பேனிக் ஆகக்கூடாது. ரொம்ப பீப்புள் நிறைய பேனிக் ஆகிடுறாங்க. ஒருவேளை ஏர் அட்டாக் வந்து ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க ரெஸ்கியூ எப்படி பண்ணுறது, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கறது, தங்களை எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு பிறகு மற்றவங்க அதில் அஃபெக்ட் ஆனவங்களை எப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், ஆம்புலன்ஸ் கொண்டு வரணும். இந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் இருக்குது. ஒருவேளை பாம்பு போட்டு ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, அந்த சமயத்தில் எப்படி அதை கண்ட்ரோல் கொண்டு வரும். இந்த மாதிரிலாம் தான் சிவில் டிஃபென்ஸ்னு இது சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆல் மெஷர்ஸை எடுத்துக்கிட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். சார், போர் ஒத்திகை இந்தியா முழுவதுமே நடந்தது. தமிழ்நாட்டிலையும் 2 இடங்களில் நடந்தது. இந்த மாதிரி சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு, ஏதாவது தாக்குதல் இருக்குமா சார்? வாய்ப்பு இருக்கா? முதல்ல வந்து போர் ஒத்திகை நடக்கலைங்க. இட் இஸ் சிவில் டிஃபென்ஸ். போர் ஒத்திகைங்கிறது மிஸ்நாம, தப்பு. போர் வந்து இது மாதிரி வந்துருச்சு, எமர்ஜென்சி வந்து சைரன் வந்ததுன்னா என்ன பண்ணணும் டிஃபென்ஸ் தான் சொன்னாங்களோ ஒழிய போர் ஒத்திகைன்னு இப்போ பார்டர்ல நடக்குதுங்கல்ல எக்ஸசைஸ்ன்னு, அதுதான் போர் ஒத்திகை. இங்க வந்து சிவில் டிஃபென்ஸ் எப்படி எடுக்கிறது? தமிழ்நாடுக்கு வர்றது இப்போ எப்பவும் அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வைட்டல் இன்ஸ்டலேஷன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அதுவும் பார்டர் பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டலேஷன் அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம இதுல என்னன்னா இது கல்பாக்கத்தில் அட்டாமிக் எனர்ஜி இருக்கு, அங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க உள்ள போர்ட் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, அப்புறம் ஆவடி டேங்க் ஃபேக்டரி இருக்கு, பெரிய ஆயில் இன்ஸ்டலேஷன் இருக்குது. அதை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அதே சமயத்தில் பாகிஸ்தான் அங்கிருந்து வர்றது ஒரு 2500 கிலோமீட்டர் வர்றதுக்குள்ள இடையில மெனி ஸ்டேட்ஸ் இருக்குது. நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதுக்காக வந்து ஒன்றும் வராதுன்னு நம்ம பயப்பட்டு இந்த தைரியம்
இருக்கக்கூடாது. ஒருவேளை வந்துட்டு என்ன பண்றேன்னா டிஃபென்ஸ் நேற்று ப்ரிப்பேர் பண்ணாங்க, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, சிவில் டிஃபென்ஸோட பண்ணிட்டாங்க, இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெடியாவே இருக்கணும். வார் வர்றதுங்கிற 5 minutes ஒரு 5 daysக்கு தாங்க இருக்கு. ஆனா நீங்க வந்து 360 days அதுக்கு ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும். அந்த பொசிஷன் நம்ம இருக்கு. தேங்க்யூ ஃபார் யோர் வேலிட் பாயிண்ட் சார். அதாவது பிரம்மாஸ்திரங்கள் இந்தியாவிடம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் தான் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். S-400 ஆகாஷ் வான் தடுப்பு, அவங்களோட F-16, JF-17S இதெல்லாம் வந்து ஒரு பூனை வந்து புலி எதிர்த்து போராடுற மாதிரி இந்தியா எனும் புலி நிச்சயமாக பதில் அடி கொடுக்கும். தேங்க்யூ சார், நன்றி. உங்கள் தகவல்களுக்கு நன்றி. தேங்க்யூ, நன்றி.